ஒளிமயமான எதிர்காலம் இந்த நாட்டிற்கும் மக்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கிறேன். என் இசை செய்வதை என் இசை உங்களோடு இசைந்திருக்கிறது, உங்களோடு இருக்கிறது. அது உங்களுடைய இசை தான். உங்களுடைய இசையை நீங்களே கண்டுபிடித்து நீங்களே கைதட்டுகிறீர்கள், அவ்வளவுதான். என்னுடைய இசை என்று நான் எப்பொழுதும் சொல்வதில்லை. எனக்கு இசை வர்றது அப்படி தற்செயலாக நடக்கும். அந்த தற்செயலாக நடக்கிறது உங்களை பிடிச்சி இழுத்து வைக்குதுன்னா, ஒரு யானை கூட்டம் டெய்லி உடுமலைப்பேட்டையில் பாட்டு கேட்டு போச்சே, ராசாத்தி ஒன்று காணாத கண்ணுங்கிற பாட்டுக்கு அந்த பாட்டு எப்போ வருதோ அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆற்றை கடந்து காடுகளில் திரும்பி காடுகளில் அந்த டூரிங் தியேட்டர் எங்கேயோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்குது. அந்த தியேட்டரில் வெளியில் உட்காந்து அந்த ஆனைக்கூட்டம் அமைதியாக உட்காந்து கேட்டு அந்த பாட்டு முடிஞ்சவுடனே இந்த தோட்டத்தில் எந்த நாசமும் படுத்தாமல் அப்படியே திரும்பி போயிடுது. இது யார் எது? நான் இதை யானையை கட்டி போடுறதுக்குன்னு நான் போட்ட பாட்டா? அது இசை எவ்வளோ உயர்ந்தது, இசை எவ்வளோ உயர்ந்தது. அதை தாழ்மையாக நம்ம நினைக்கிறதா, யூஸ் பண்ணுறதா? அதை அப்படியே குப்பை தொட்டி மாதிரியும் பாலிட்டிக்ஸ் இந்த பாலித்தீன் பேப்பர் மாதிரியும் யூஸ் பண்ணுறது, குப்பையில் எறிகிறதுக்கு. இசை உயர்ந்தது. உயிர்களை எங்கேயோ அழைத்து செல்ல வேண்டும். மேகங்களை கடந்து, வானங்களை கடந்து, நட்சத்திரங்களை கடந்து அங்கே மேலே உங்களை கூட்டி போக வேண்டாமா? அது